என்ன ப்ரோ இங்க ஏதாச்சும் ஜிம் ப்ரொமோஷன் நடக்குதா? பா ஆர்ம்ஸ்ல செமையா பில்டப் பண்ணிருக்கீங்க. ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப். நானே கையை தூக்கிட்டேன். இது நிஜ துப்பாக்கி தானா ப்ரோ? எடுத்து உள்ள வச்சிருங்க ப்ரோ. இப்பெல்லாம் அதுவாகவே வெடிக்குதான். இதெல்லாம் நான் நேர்ல பார்த்ததே இல்லை. நான் ஒரு சாதாரண ஆளு. ஐ அம் நோபடி. நீல் டூட் டூட் டூட். ஐயோ ஐயோ சுப்பு சுப்பு. நீல் கிட்டார் சுப்பு சார். ஐயோ சுப்பு நம்ம வீட்டு முன்னாடி கொலை சுட்டுட்டாங்க. ஐயோ இல்லாட்டி இன்னும் சுடவே இல்லை. பிரதர் அவரை விடுங்க. அவர் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவர் தான். விழுவா டூட். நம்ம பையன் தான், விடுங்க. இங்க பாருங்க ப்ளீஸ். அந்த துப்பாக்கியை கொஞ்சம் கீழே இருக்கீங்களே. இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் கீழே. நமக்கு தெரிஞ்சவருங்க அவரு. டூட் நீ உள்ளவா டூட். நீல நோபடி நீலா கேட்பீங்க போலயே. மை காட் வாட் an escape. என்ன டூட் இதெல்லாம்? கிட்டார் சொல்லி கொடுக்க வந்த என்ன போய் என் முகத்தை பார்த்தா என்ன டெரரிஸ்ட் மாதிரியா இருக்கு? ஐயோ சாரி டூட், நான் எல்லாம் விளக்கமா சொல்றேன். நீ உள்ளவா. ஏன் அவரை உள்ள விடுங்க. வா வா வா. ஐயோ உட்காருப்பா. பா பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு கண் எடுத்து வச்சிட்டான். நீ முதல்ல தண்ணி குடிப்பா. என்ன டூட் இதெல்லாம்? எங்களுக்கும் ஒண்ணுமே புரியலப்பா. கேட்டா உங்க ஆபீஸ்ல இருந்தா வந்திருக்கிறோம், எங்க பாதுகாப்புக்காகன்றாங்க. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. உன் டூடு உன்னை பார்த்தோன்னே அப்படியே உளறிட்டாரு. நான் யார்கிட்ட சொன்னேன்? நம்ம நீல் கிட்ட தானே சொன்னேன். அதுவும் நீலும் அதே ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றாரு. சரி சரி நீலிட்ட சொன்னதோட விட்டுரு சுப்பு. வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. அவங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆயிட போகுது அப்படிங்கிற. ஆபீஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்கன்னா நிச்சயம் சரியான காரணம் இருக்கத்தான் செய்யும். மோரோவர் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. நம்ம விஷயத்துல எதுவும் தலையிட மாட்டாங்க. அவங்க இங்க இல்லவே இல்லைன்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க. எப்படி இப்ப துப்பாக்கி எடுத்து உன் தலை மேல வச்சாங்களே அது மாதிரியா? அது நான் யாருன்னு தெரியாதனால. மற்றபடி நோ ப்ராப்ளம். கூல் டூட். ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் டெரரா தான் இருக்காங்க. ஆமாப்பா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். அப்படியே வரப்பா ரஜினி படத்துல வர ரோபோ மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. உட்காருங்கப்பான்னு எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், கேட்கல. பெரிய பிரச்சனையா போச்சு. ஆமா டூட், சொன்னா நம்ப மாட்டேன். மனுஷனா பிறந்தா ஒரு வேளை சாப்பிடணும், ஒரு வேளை தண்ணி குடிக்கணும், அப்புறம் மத்ததெல்லாம் சில வேலையில பண்ணணும். இவங்க அதையெல்லாம் எப்போ பண்றாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் இந்த ரோபோ மாதிரி வரும்போதே பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டூட், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னிக்கா? ஏன் டூட், உங்களை பார்த்தா ஏதோ மனசு சரியில்லாத மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டூட். அது என்னன்னா, கத்துக்கணும்னா யூஸ்வலா நீ பார்த்தேன்னா யார் கத்துக்கிறாங்களோ அவங்க தான் கத்து தரவங்க வீட்டுக்கு போகணும். அதுக்குதான். அது மட்டும் இல்லாம உன் வீட்டுக்கு வந்து எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? ஏன் கூடயா? இங்கேயே பேசலாமே டூட். அது 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 வந்து நான் தினமும் வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம கிளாஸை வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். நோ இஷ்யூஸ் அட் ஆல். சச்சா என்னப்பா டூட், இப்படிலாம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா. நீ இங்க வரது போறத பத்தி எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எப்ப வேணா வரலாம் இந்த வீட்டுக்கு, எப்ப வேணா போலாம். இதுல என்னன்னா, நானும் உன் வீட்டை பார்த்ததே இல்லையா. வந்தா உன் வீட்டை பார்த்தது மாதிரியும் இருக்கும், அப்படியே உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில் கீழெல்லாம் பார்த்தது மாதிரியும் இருக்கும். அதான். ஓகே ஓகே. சே, எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்க. சாரி டூட், உங்களை நான் வீட்டுக்கு கூப்பிடவே இல்லைல்ல. ஐ எம் ரியலி சாரி. ஒவ்வொரு வாட்டியும் நானே உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் பாருங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் எங்க வீட்டில். ஆண்டி நீங்களும் வர்றீங்க. 2 பேரும் நிச்சயம் எங்க வீட்டுக்கு வரணும். கிளாஸ் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்றோம், என்ஜாய் பண்றோம். ஓகே ஆண்டி? நிச்சயமா வரேன்ப்பா. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் எங்க வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் கிளம்புறேன். பாய். அனு இந்நேரம் எக்ஸாம் எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆல் தி பெஸ்ட்னு மெசேஜ் பண்ணிட்டேன். ஓகே டூட், பாய் ஆண்டி.
பாய். ப்ரோ உங்களுக்குலாம் என்ன பங்கஜ் ட்ரைனிங்கா உன்ன கன்னை தூக்கிடுங்க. கொஞ்சம் சிரிங்க பாஸ். இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியலையே. சும்மா கும்முன்னு இருக்காங்க. டூட் துவாரபாலகர்கள் சூப்பர். ஒவ்வொரு எக்ஸாமும் முடியும் போதும் அவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஆமா அனு. பிக் क्वेश्चंसல 3ல எதை எழுதுன? ஏவா பியா? ஏதா எழுதுன? நானும் அத எழுதினேன். பி எழுதிருந்தா ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆயிருக்கும். நல்ல வேலை எதையுமே விடல, எல்லாத்தையும் எழுதிட்டேன். பதில் தெரிஞ்சிருந்தும் எழுதலன்னா எனக்கு அழுகே வந்துரும். ஆமா அனு. ஆனா क्वेश्चन பேப்பர் படிச்சு பார்க்கவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐயோ, அந்த இன்விஜிலேட்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒவ்வொருத்தரையும் நோண்டிக்கிட்டே இருந்தார் தெரியுமா? பேசாம நீ சூர்யா சார் கிட்ட போய் இதை சொல்லிட. உனக்கு சூர்யா சார் இழுக்கலன்னா தூக்கமே வராதே. எனக்கு சூர்யா சார் கொடுத்த பென்ல தான் எழுதுனேன். செம லக்கி பென். ரொம்ப நல்லா எழுதிருக்கேன். அனு, ஏய் பானிபூரி சாப்பிடுவோமா? இப்போ வா. எக்ஸாம் நடக்கிற சமயம் ஏதாவது சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி. சும்மா வாடி போலாம் வா. ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற ஃபீலிங் எனக்கு இல்லை. என்னமோ ஸ்கூல் முடிஞ்சு பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கு. ஐயோ பங்கஜ் சார், அப்படி பார்க்காதீங்க. ஸ்கூல் பிரின்ஸ்பாலை பார்க்குற மாதிரி இருக்கு. எப்போ பார்த்தாலும் அங்கே போகாத இங்கே போகாத, அதை செய்யாத இதை செய்யாதன்னு ஆஃபீஸில் அவ்வளோ வேலை பார்க்கிருக்கு. நீ என்னடானா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போனா ஆஃபீஸ் வேலையெல்லாம் யார் பாப்பா? அதெல்லாம் மீராஜி பார்த்துக்குவாங்க சார். நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்போது நேரா செயின்ட் பிரிட்டோ காலேஜ் போகலாம். நான் சொன்னதையெல்லாம் செஞ்சுட்டேன்ல சார், அதெல்லாம் பண்ணியாச்சு சார், நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் என்னதான் பண்ணணும் பங்கஜ் சார்? ஒரு ரூம்குள்ளே உட்காந்து 4 செவத்தையும் வெறிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கணுமா? சார் கொஞ்சம் ஏமாலி நம்பிக்கை வைங்க சார். நான் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன், நீ இவ்வளோ சிம்பிளாக அமைதியாக சொல்கிற. அனு பரீட்சை முடிச்சு இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பா. வீட்டுக்கு போய் திடீர்னு செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தா அவள் பயந்து போயிட மாட்டாளா? அதனால நான் அங்கே போய் ஆகணும். வீட்டுக்கே வா சார். நோ நோ நோ, காலேஜுக்கு போய் அவளுக்கு எடுத்து சொல்லணும். நாளையில இருந்து வேணா அவள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பிக்கப் பண்ணிக்கிட்டோம். சார் இதுக்கு பேர் தான் மொபைல். இதை வச்சு யாரு கூட வேணா எங்கே வேணா பேசலாம். உங்கள் பழைய நம்பர் நான் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல சார். இப்போதைக்கு இந்த புது நம்பர்லேருந்து பேசுகிறேன்.
கடந்த காலம் என்னன்னு தெரியாம நல்ல எதிர்காலம் எப்படி அமையும்? உயிர் நண்பன்னா நீதான் பங்கஜ். என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? உங்க உயிரை காப்பாத்தணும்னு நான் போராடினா தேவையில்லாம பயப்படுறேன்னு சொல்றீங்க. இப்ப இந்த போனை கொடுத்தா உயிர் நண்பன். என்ன பண்றது பங்கஜ், இப்பெல்லாம் என் முன்னாடி அடிக்கடி நீதான் தெரியுற. அப்புறம் உன்னை சீண்டி பார்க்காம நான் வேற என்ன பண்றது? எனக்கும் பொழுது போக வேண்டாமா? ஆனா இவ்ளோ டென்ஷன்ல நீங்க இப்படி சிரிச்சிட்டு வரத பார்த்தா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சார். இப்போதைக்கு நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செயின்ட் பிரிட்டோ காலேஜுக்கு என்ன கூட்டிட்டு போ. அதுக்கு பதில் தான் உங்களுக்கு ஒரு மொபைல் போனே கொடுத்துருக்கனே. என்ன சொல்லணுமோ, எப்படி சொல்லணுமோ, எப்படி எல்லாம் விளக்கணுமோ எல்லாத்தையுமே இந்த போன்ல செய்யலாம் சார். சார் நீங்க சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். காலேஜ் படிக்கிறவங்க தானே. நீங்க நேர்ல தான் போய் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லையே சார். சார் அந்த சுரேந்தர் உங்களை டிராப் பண்றதுக்கு அந்த அணுவை பகரக்காயா பயன்படுத்திட்டு இருக்கான். இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் சார் அவனுக்கு சான்ஸ் மேல சான்ஸா கொடுத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணோட வாழ்க்கையை ரிஸ்க் ஆக்கி. சார் வேணாம் சார், சொன்னா கேளுங்க. அதோட உங்களை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் சார். சார் அவங்க வேற காத்துட்டு இருப்பாங்க சார். அவங்க ஏதாவது யோசிச்சு டென்ஷன் ஆயிடுவாங்க சார். பிபி ரைஸ் ஆகி. சார் வயசானவங்க சார், சொன்னா கேளுங்க. செக் மேட். ஓகே, போனாவது கொடுத்தீங்க பங்கஜ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் புரியாதா பங்கஜ்? நன்றின்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பங்கஜ் சார். வாவ். அம்மா பேரை சொன்னா ஆஃப் ஆயிடுவேன்னு வேணும்னே சொல்றான் இந்த ராஸ்கல். பேக்ல வந்தது. அதாண்டி எனக்கே தெரியல. நீ திரும்ப என்கிட்ட கேக்குற. நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு காலையில ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுக்கதான் பேக்கே எடுத்தேன். அது வரைக்கும் பேக்கே திறக்கலையே. அப்போ அந்த ஆட்டோக்காரன் உனக்கு கொடுத்துருக்கணும். அவனா? அவன் ஏன் இதை எனக்கு தரணும்? அதான் அனு எனக்கும் புரியல. சின்ன பையனா இருந்தா லவ் லெட்டர் கொடுத்துருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா லவ் லெட்டரா? இதுவா? புரியாம என்னமோ எழுதிருக்கான். இத போய் ஒருவேளை பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கும் போது இந்த சீட்டு தெரியாம வந்திருக்கும். தெரியலையே ரம்யா. சரி விடு, இதுக்கு போய் எதுக்கு இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்க? பட் எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன ரம்யா அப்படியும் சொல்றேன் இப்படியும் சொல்ற? நான் கேர்ஃபுல்லா இருன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சூர்யா சருக்கு பிசினஸ்ல எத்தனையோ எதிரிங்க இருப்பாங்க. யார் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு நமக்கு எப்படி அனு தெரியும்? அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என்னடி என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற? சூர்யா சருக்கு எதிரிங்களா? அவங்க எதுக்கு எனக்கு லெட்டர் தரணும்? ஐயோ அனு, பயப்படாதடி, நம்பிக்கையோட இரு. கரெக்ட், நம்பிக்கை அதுதானே வாழ்க்கை. எஸ், பி காம். நம்பிக்கை அதானே நானும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். நீ அப்படியா சொன்ன? கொஞ்ச நேரத்துல நீ என்னலாமோ சொல்லி. ஏதோ அன்னோன் நம்பர் ரம்யா. பேங்க் லோன் வேணுமான்னு கேட்பான் பாரு, எடுத்து பேசு. சாரி சார், எனக்கு பேங்க் லோன் எதுவும் வேணாம். பேங்க் லோன்? ஐயோ சார், நீங்களா? சாரி சார், அன்னோன் நம்பர்ன்றதால பேங்க் லோன் நினைச்சு. இட்ஸ் ஓகே. எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்கானோ? சூப்பரா எழுதிருக்கேன் சார். நீங்க தந்த பென் ரொம்ப லக்கி. குட் அனு. ஒரு முக்கியமான விஷயம். அனு, அந்த சீட்டை பத்தி சொல்லாத. சொல்ல அனு. இப்பதான் சார் பானிபூரி சாப்பிட்டோம். பானிபூரி சாப்பிட்டதுதான் முக்கியமான விஷயமா? இது என்ன சார் புது நம்பர்? அது சில காரணங்களுக்காக இப்போதைக்கு இந்த நம்பர் தான் யூஸ் பண்ண போறேன். நேர்ல பார்க்கும்போது விளக்கமா சொல். எப்போ சார்? எது?
நேர்ல பாக்குறது? சொன்னனே அனு, எக்ஸாம் முடியட்டோன்னு. இன்னைக்கு காலையில காலேஜ்க்கு வந்து விஷ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். என் கான்ஃபிடன்ஸ் லெவல் அவ்வளோ கூட இருக்கு சார். நீங்க மட்டும் இப்படி தினமும் கூப்பிட்டு விஷ் பண்ணீங்கன்னா. தினமும் விஷ் பண்றான். நிஜமாவா? ஐ வில் ட்ரை அனு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அனு, உன் முன்னாடி ஒரு கார் நின்னுட்டு இருக்கும் பாரு. ஆமா சார். அந்த கார்ல போய் ஏறு. அவங்க உன்னை வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன் சார்? அதெல்லாம் அப்புறமா உனக்கு விளக்கமா சொல்றேன். சில விஷயங்களை போன்ல சொல்ல முடியும். போய் அந்த கார்ல ஏறணும். நீங்க சொன்னா ஓகே சார். See you. Take care. Thank you so much சார். ரம்யா வா கார்ல போலாம். என்னடி இது இவ்ளோ ட்விஸ்டா உன் லவ் ஸ்டோரியில? ஒரு ட்விஸ்டும் இல்ல, வா போலாம். ஏன் இந்த துண்டு சீட்ல இருக்கிற விஷயத்த சூர்யா சார் கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்ன? அத போய் அவர்கிட்ட சொல்லி அவர் இன்னும் குழப்பிக்க வேண்டாமேன்னு தான். அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருப்பாரு. அதுவும் கரெக்ட் தான் ரம்யா. ஐயோ அனு, அம்மா வரும்போது எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. நான் மறந்தே போயிட்டேன்டி. இப்பதான் ஞாபகம் வருது. நீ கார்ல போ, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன ரம்யா, நான் வேணா சூர்யா சார் கிட்ட கேக்கட்டுமா? கார்ல அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாண்டி, நீ போ, நான் போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வா. கண்டிப்பா சொல்றேன், நீ மட்டும் போ. சரி ஓகே ரம்யா. பாத்து பத்திரமா போ, சரியா? நான் வரேன். சரி ரம்யா, சீக்கிரம் வா, படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சரி சரி, நான் வரேன். பாய் அனு. என் பேரு சம்பத்து. அதுக்கு நான் என்ன பண்ணும்? அது இல்லைங்கண்ணா, எனக்கு கிட்டார் சொல்லி தரீங்களா? கிட்டாரா? எனக்கு கிட்டார்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா பார்த்ததே இல்லைண்ணா. என் மொபைலே கிட்டார் ஆப்லாம் வச்சிருக்கேன். ஒரு தடவை சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்கண்ணா. அண்ணா ஒரு வாட்டி அந்த கிட்டாரை தொட்டுக்கிறேண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஓகே, Sing in the rain, I am swing in the rain, sing. அண்ணா நான் கத்துக்கிட்டா இதெல்லாம் வருமாண்ணா? யாரு கத்துக்கிட்டாலும் இது வரும். ஓகே மிஸ்டர் யா சம்பத், I have to go now. See you. ஓகேண்ணா, பாய். அண்ணா 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 நீ பாட்டுக்கு வந்து நிப்பியா? நாலு பொண்ணுங்க இருக்கிற இடம், அறிவு வேண்டாம். இப்படி வந்து நின்னா என்னடா அர்த்தம்? உன்னதாண்டா கலாச்சாரம் ஒண்ணு இருக்குல்ல, அப்படின்னா என்னன்னாவது தெரியுமாடா உனக்கு? எங்க வரணும் எங்க வரக்கூடாதுன்னு உனக்கே தெரியணும். இதெல்லாம் உனக்கு புளி போட்டா விளக்க முடியும். ஹலோ, என்ன சொன்னீங்க? டேய், நான் சொன்னது உனக்கு காதுல விழலையா? காதும் போச்சா? மிஸ்டர்,